10th standard students எல்லாருக்குமே இப்போ கரண்டா ரிவிஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ரிவிஷன் எக்ஸாம் ஆர் ரிவிஷன் டெஸ்ட் 1 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு சிலதை நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்து. இப்போ இந்த வீடியோ மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டாக செட் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் லைவ் செஷனில் தினமும் டீச் பண்ணி உங்களுக்கு வந்து மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கோம். சோஷியல் எக்ஸாமுக்கு எல்லா வீடியோஸுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தாலே நீங்கள் சூப்பரான மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப் நான் சொல்ல வர்றது என்னன்னா, டேக் அ பாஸ், பட் வந்து ரிவர்ஸ் போகாதீங்க. இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து படிச்சுட்டே இருக்கும், இல்லை கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு டயர்டான ஒரு ஃபீல் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். இது எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பாக. இது வந்து நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் உங்களை நீங்களே வந்து டவுட் பண்ணிக்காதீங்க, அதுதான் ரிவர்ஸ் போகாதீங்கன்னு நான் சொல்கிறது. பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது, இதை மட்டும் படித்தா போதுமா, இதை மட்டும் படித்தா எனக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது என்ன தெரியுமா? இதுதான் ஃபெயிலியரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மார்க் ஏன் கம்மியாகுதுன்னே தெரியலன்னா உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் உங்களையே நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்க. அந்த மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை, அந்த எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலைன்னா அதுக்கு இதுதான் காரணம். என்ன ரீசன் தெரியுமா? இப்போ யாரோ ஒருத்தங்க உன்னால் முடியாது, உன்னால் இவ்வளோதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடி நம்பிடுவியா நீ? கண்டிப்பாக நம்ப மாட்டோம் இல்லையா? ஒரு சில பேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம், பட் அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை நான் இது மட்டும் கிடையாது, அவங்க சொல்கிறது உண்மை கிடையாதுங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம். அது நம்மளை வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட பேரண்ட்ஸே ஒரு கட்டத்தில் உன்னால இவ்வளோ தாண்டா முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே செட்டில் ஆவோமா? ஆக மாட்டோம். எப்படி நம்ம அவங்கள நம்பாமல் நம்ம நம்புகிறோம் இல்லையா அந்த டைமில், அதே மாதிரி தானே இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைம்லையும் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் நம்மளோட அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும், நம்மளே வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்க வந்து தோக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்கறது வந்து என்னன்னா, உங்களோட ஸ்டடிங் ப்ராசஸை நீங்கள் நம்பலை, உங்களை நீங்கள் நம்பலை, சந்தேகப்படுறீங்க, அதனாலேயே வந்து மார்க் கம்மியாகலாம். ஸோ இனிமேல் நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போவே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிமேல் எனக்கு எந்த வீடியோக்கு கீழேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டாலும் சரி, இல்லை வேறு என்ன போட்டாலும் சரி, மேம் இதை மட்டும் படித்தா போதுமா, இது படித்தா எனக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற உங்களை நீங்களே சந்தேகப்படக்கூடிய கொஷின்ஸை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போவே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஐ won't doubt அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல ஃபுல் போர்ஷன்ஸ் எழுத போறீங்க ஒரு சில பேருக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸோட அதே போர்ஷன் தான் இப்போ இருக்க போகுது. தென் ஹாஃப்லி எக்ஸாமோட போர்ஷன் வரும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இல்லை 4th ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி 2 ரிவிஷன் டெஸ்ட் வைக்கலாம். இதுதான் பிளானா இருக்கும். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தப்பிச்சுப்பீங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தாலே அதில் ஓரளவுக்கு மார்க் வாங்கிடலாம். ஆனால் இந்த குவார்டர்லி போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல் போர்ஷனாக இருந்தாலும் குவார்டர்லி போர்ஷன்ஸாக இருந்தாலும் ஆல்ரெடி படித்த விஷயத்தை தான் திரும்ப படிக்க போகிறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகாமல் ப்ளஸ் நம்மளுக்கு மார்க்கும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னங்கிறது சொல்கிறேன். அண்ட் குவார்டர்லி போர்ஷன்ஸ் இருக்கவங்க இனிமேல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லிமிட்டட் போர்ஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ ஒரு 5 யூனிட்டா 6 யூனிட்டா அப்படிங்கும் போது அதில் எப்படி வேணா கொஷின்ஸ் கேட்கலாம், இன்டீரியர் கொஷின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் படிக்கிற சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இதுக்கு மேலேயும் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் படிக்காமல் வச்சுருப்பீங்க. ஹாஃப்லி எக்ஸாமுக்கு படிக்கும் போது, குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்கும் போதெல்லாம் இது வரைக்குமே அந்த சாப்டரில் ஏதோ ஒரு 2 கொஷின் படிக்காமல் விட்டுருப்பேன். ஆனால் இப்போவாவது இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படித்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோ. தட் இஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ. இப்போ ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கல, இதுவுமே வந்து நீங்கள் அரைக்குறையாக தான் படிக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்?
இப்போ ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் எழுதுவீங்க இல்லையா, சின்ன சின்ன பிட்டா எழுதும் போது நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க. ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்லயுமே அதுதான் நடந்தது. ஆனா அதுவே கொஞ்சம் பெரிய பல்கான போர்ஷன்ஸ் வரும்போது மார்க் கம்மியாச்சா, படிக்க முடியலையா, படிச்சதை ஞாபகம் வச்சுக்க முடியலையா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதே பிரச்சனை தான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்லயும் வரப்போகுது. ஸோ குவார்டர்லி போர்ஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த போர்ஷன்ஸ்ல தரவா இருங்க. 100% தரவா இருக்கணும், ஃபிங்கர் டிப் தரவா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால வந்து ஃபுல் போர்ஷன் வரும்போது சமாளிக்க முடியும். இல்லைன்னா வந்து எகெயின் ரீகால் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் இல்லை குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே ஸ்ட்ராட்டஜி ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுதான், ரிவைஸ் பண்ண டைம் இல்லாத மாதிரி இருக்கு மேம். ஏன்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான் நீங்க இதுக்கு மேலே ஃபுல்லாவே எழுத போறீங்க அப்படிங்கும்போது போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, குவெஷன்ஸ் அதிகமா இருக்கு, ரிவைஸ் பண்ண டைம் இல்லை. ஃபுல்லாவே ஒன்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. ரிவிஷன் பண்ணாதானே நம்மளுக்கு படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும். இதுக்கு என்ன தெரியுமா ரீசன்? ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா நீங்க கரெக்டா அந்த ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் படிக்கிறதுக்காக கேப் விடுறாங்க இல்லையா, அங்க இருக்க டைமை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணல. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு, புவரா இருக்குங்கிறதான் அர்த்தம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி தெரியுமா பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். இதுவே லெஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஒரே டைம் கொடுக்குறீங்க. இல்லை ஏதாவது கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட்டே இல்லை ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அப்படி இருந்தாலும் நீங்க 1 hour எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல தான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அடி வாங்குது. நெக்ஸ்ட், இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா தரேன் ரிவிஷன் எக்ஸாமுக்கு. முதல்ல நான் கேட்குற கொஷினுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தனே, அதை முழுசா படிச்சியா? 50 கொஷின் கொடுத்தா 30 கொஷின் படிச்சிருப்ப, 35 கொஷின் படிச்சிருப்ப, மிச்சம் இருக்க 15 கொஷின் எங்க போறது? அப்ப அந்த கொஷின் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல எப்பதான் அந்த 15 கொஷின்ஸை படிக்க போறீங்க? திஸ் இஸ் த டைம். சரியா? ஸோ எப்பவுமே வந்து அன்னோன் கொஷின்ஸ்ல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த எக்ஸாமுக்கு படிக்க உட்கார்ந்தாலும் ஏதோ ஒன்று பெண்டிங்கா இருக்குன்னு நம்மளோட பேக் ஆஃப் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும். இது நம்ம 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சாலும் கூட இந்த கொஷின் வந்து நான் படிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கவே கூடாது. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூடிங் ஹார்ட்ஸ், இப்போ சயின்ஸ் சோஷியல் எல்லாம் ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்க சேர்த்து படிக்கணும். எந்த ஒரு கொஷினும் பெண்டிங் இல்லாம அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பெண்டிங் இல்லாம முடிங்க. நாங்க ஒரு 50 கொஷின் கொடுத்தா அந்த 50 கொஷினையுமே படிங்க. நாங்க கொடுக்கறதே வந்து ரொம்ப செலக்டிவான கொஷின்ஸ் தான். அதுலயும் நீங்க வந்து சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது? அதுல நீங்க படிக்காத கொஷின்ஸ் வந்தா அப்புறம் எங்களை வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நாங்க ஆல்ரெடி எல்லா கொஷின்ஸும் கொடுத்தாச்சு, படிக்காததும் உன் தப்பு தான் சொல்லிடுவோம் நாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஆல்ரெடி வந்து பாதி கொஷின்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லை 3/4 படிச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் பேலன்ஸ் இருக்க அந்த ஹாஃப் இயர்லி கொஷின்ஸை இப்போ படிச்சிருங்க. நீங்க 2 விஷயம் தான் பண்ணணும். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா அதுல 1 பெண்டிங் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்றது. ஸோ ஹாஃப் இயர்லியில கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது படிக்காம பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணலாம். பிளஸ் புக் பேக்லயும் ஏதாவது கொஷின் வந்து நீங்க இது வரைக்குமே தொடாம வச்சிருக்கீங்க, கஷ்டமா இருக்குன்னு வச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ அதை வந்து படிச்சு முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை எங்க மேம் போய் பார்க்கணும்? நம்மளோட வீடியோக்கு கீழே இங்க மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மோர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நான் PDF-ஆ கொடுத்துறேன். அதுல எதெல்லாம் படிக்காம இருக்கீங்களோ அதை படிச்சிருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரிவிஷன் டெஸ்ட் 1ஓட கொஷின் பேப்பர் கலெக்ஷன், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இந்த கொஷின் பேப்பர் கலெக்ஷனை PDF-ஆ நான் கொடுக்குறேன். அந்த PDF-உமே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆல் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்க போது, பிளஸ் ரிவிஷன் எக்ஸாம் 1ஓட கொஷின் பேப்பர் கம்பைலேஷன் 2 லிங்க் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போகுது. அண்ட் இப்போ இனிமே வரக்கூடிய இந்த ரிவிஷன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலயும் நான் சூப்பரா மார்க் வாங்கணும் மேம், இது வரைக்கும் நான் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ நான் வந்து படிக்க ஆரம்பிக்க போறேன், ஃப்ரெஷ்ஷான ஒரு இயர் சூப்பரா படிக்க போறேன், ஸோ இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால் தனியாக படிக்க முடியாது, எனக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு 3 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது. ஸோ யாரோ ஒருத்தர் எனக்கு பக்கத்துலேயே இங்கே பாரு இது படி, நெக்ஸ்ட் இதை படி, நெக்ஸ்ட் இதை படின்னு சொன்னால் என்னால் படிக்க முடியுது. இல்லைனா அந்த கொஷின்ஸை அவங்களே சொல்லி கொடுத்து எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. தனியாக படிக்க சொன்னால் என்னால் முடியல மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து நம்மளோட கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கிராஷ் கோர்ஸ் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான
ஆல் சப்ஜெக்ட் கிராஷ் கோர்ஸ் தீமினல் பேட்ச்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் உங்களுக்கு சூப்பராக டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இது எல்லாமே தங்கிலீஷில் இருக்க போகுது. ஸோ ஃபுல் இங்கிலீஷில் கிளாஸஸ் இல்லாமல் நாங்கள் எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம் அங்கங்கே தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட் இருக்க போகுது. மாக் டெஸ்ட் அப்படின்னா சும்மா ஒரு மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் தான் கொடுப்பாங்க. ஒரு 3 hours அப்படின்னா அந்த 3 hoursக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு செக் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கணும். ஸோ 2 hours 45 minutes தான் உங்களுடைய எக்ஸாம் டைமு. சரியா? அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாக் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 2500 கிடைக்க போகுது. ஸோ ஜான்வரி மாதம், பிப்ரவரி மாதம் அண்ட் மார்ச்சில் ஹாஃப் நீங்கள் எப்போ வரைக்கும் ப்ராக்டிகல்ஸ் போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 2 months 3 months நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா இந்த 3 months கழிச்சு பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு ரெக்ரெட் பண்ணக்கூடாது. பேசாமல் அந்த 2500 கட்டி கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மார்க்கை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. சரி தப்பாயிடுச்சு இல்லை ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு 10th ஒரு மார்க் வந்துடுச்சுன்னா உங்களால் போய் கரெக்ட் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிராஷ் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான், 1 hour தான் இருக்க போது, ஒரு சப்ஜெக்டாக இருக்க போது. தாராளமாக படித்து முடிக்கலாம் உங்களுடைய எல்லா போர்ஷன்ஸையும். ஓகே, ஸோ எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவிஷன் எக்ஸாம்.